ரீ-ரிலீஸ் ஆன நம்ம தல அஜித் அவர்களுடைய மங்காத்தா படம் திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லா எல்லா தியேட்டர்ஸ்லயுமே ஹவுஸ்ஃபுல் ஷோவா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லா ஓடிட்டுருக்கு. அதுவும் நம்ம தல ரசிகர்கள்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க தியேட்டர்ல. ரீ-ரிலீஸ் ஆன மங்காத்தா படத்தை தியேட்டர்ல பார்க்க வந்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஃபேன்ஸோட சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. தல அஜித் அவர்களுடைய 64வது படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டதுக்கு, படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நான் முடிச்சிட்டேன். நம்ம ஏகே அஜித் குமார் அவர்களுடைய 64வது படத்துடைய ஷூட்டிங்கை நான் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம தல அஜித் அவர்களுடைய 64வது படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். குட் பேட் அக்லி படத்தை நான் ஒரு ஃபேன் பாயா டைரக்ஷன் பண்ணேன். ஆனால் இந்த 64வது படம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்த ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற படம் தான் புருஷன். படத்தில் ஹீரோயினா ஆக்டர் தமன்னா அவர்கள் நடிக்கிறாங்க. புருஷன் படத்துக்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான் மியூசிக் பண்ணுறாரு. இன்னைக்கு புருஷன் படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். புருஷன் படத்துடைய ஷூட்டிங் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆக போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே புருஷன் படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ யாராவது இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ புருஷன் படத்துடைய பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி 2026 முதலமைச்சர் தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. இப்போ தேர்தலில் போட்டியிட போகிற தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த விசில் சின்னம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலுக்கு மட்டும்தான். தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய சின்னம் விசில் சின்னம். ஷாருக் கான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கிங். இப்போ கிங் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். 2026 டிசம்பர் 24 தியேட்டரில் ஒரு பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் வடிவுக்கரசி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கிராணி. இந்த படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ கிராணி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராணி படம் ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கவினை ஹீரோ வச்சு டாடா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு புது படம் தான் கராத்தே பாபு. கராத்தே பாபு படத்தில் ஹீரோவாக ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. இன்றைக்கி கராத்தே பாபு படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் தரமாக வேறு லெவலில் இருக்குது. டாடா படம் ஃபுல்லாக சென்டிமெண்ட் ஓரியன்ட் படமாக இருந்துச்சு. ஆனால் இந்த கராத்தே பாபு படம் பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட் ஆக்ஷன் கலந்த ஒரு மாஸ் பொலிட்டிக்கல் கமர்ஷியல் படமாக டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு ஃபீல் குட்டான சென்டிமெண்ட் படத்தை கொடுத்த டைரக்டராக இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த டீசரை பார்க்க. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த டீசர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரம் கராத்தே பாபு படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அனுபமா பரமேஸ்வரன் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் லாக்டவுன். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆக வேண்டியது. நிறைய வாட்டி ரிலீஸ் டேட் சொல்லி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு புது ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாக்டவுன் மூவி டீம். லாக்டவுன் படம் ஜனவரி 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் ஒருத்தர் மதுரையில் 15 வருஷமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகன் அப்படிங்கிற அடையாளத்தோட 5 ரூபாய்க்கு அவருடைய கடையில் பரோட்டா சேல் பண்ணிட்டுருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய குடும்பத்தோட நேரில் கூப்பிட்டு அவரை பாராட்டியிருக்காரு. பாராட்டினது மட்டும் இல்லாமல் அவருக்கு சால்வா அணிவிச்சு ஒரு தங்கச் செயினையும் அவர் கையால் போட்டு விட்டு அவருடைய பேரனை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் மொத்த ஃபேமிலி கூடயும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. என் தலைமை தங்கண்டா அப்படின்னு சொன்னவர் அவருடைய கையாலே அவருக்கு தங்கச் செயினை பரிசாக வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகரோடு சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் எப்படி சென்சார் பிரச்சனை காரணமாக இன்னும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் இருக்கோ, அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 1980 நடித்த 37 வருஷமாகியும் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற படம் தான் ஹம் மே ஷாகின் ஷா கோன் அப்படிங்கிற ஹிந்தி படம். இந்த படம் எடுத்து 37 வருஷமாகியும் இன்னமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் தான் இருக்குது. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் 37 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் இறந்துட்டார். ப்ரொடியூசர் இறந்த காரணத்தினால இந்த படம் பணப்பிரச்சனை காரணமாக படம் ரிலீஸே ஆகலை. இப்போ 2026 மறுபடியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. 1980 காலகட்டம் அப்படின்னாவே இந்த படத்துடைய பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய கால படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற காரணத்தினால இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி 4K அல்ட்ரா ஹெச்டியில் இந்த படத்தை கொடுக்க ஏஐயை வச்சு நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படம் ரீரிலீஸ்லாம் ஆகலை, இந்த படம் ரிலீஸே ஆகலை, இப்போ தான் ரிலீஸ் பண்ணவே போகிறாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ 2026 தான் புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பழைய படம்னு சொல்ல முடியாது, இது புது படம் தான், புதுசாக ரிலீஸ் ஆக போகிற படம். அதனால் இந்த படத்தில் நம்ம வின்டேஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் தமிழ்லையும் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை கொடுத்த டைரக்டர் அபிசன் ஜீவிதன் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனீஸ்வர ராஜன் நடிச்சிருக்காங்க. வித் லவ் அப்படிங்கிற இந்த படம் February 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ வித் லவ் படத்துடைய மலேசியன் தியேட்டர்கள் ரிலீஸை DMY வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் மணிகண்டன் நடிப்பில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான குடும்பஸ்தான் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 1 இயர் ஆகுது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க ஒரு புது படம் தான் காந்தி டாக்கீஸ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதித்தி ராவ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அரவிந்த் சாமி அவர்கள் நடிச்சிருக்காரு. காந்தி டாக்கீஸ் படம் January 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க இன்னொரு புது படம் தான் காதல் கதை சொல்லவா. இன்றைக்கி காதல் கதை சொல்லவா படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் February 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் கெத்து தினேஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் கருப்பு பல்சர். கருப்பு பல்சர் படத்துடைய மியூசிக் ரைட்ஸை பிளாக் ஷிப் வாங்கிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் கருப்பு பல்சர் படம் January 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ கருப்பு பல்சர் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ஆக்டர் ஜீவா, டைரக்டர் ராஜேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு 10 AM இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். மெல்லிசை அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் January 30 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காரிக்கடன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் February 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.